ஓம் உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயனெல்லாம் உனதே என் செயல் பயனெல்லாம் உனதே. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனே நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சயதி தத் அகம் பக்த்யோப ஹிருத அஸ்னாமி. அதாவது பகவான் பூஜையை பற்றி கூறியிருக்கின்றார். சாதாரண மனிதர்கள் பகவானை பூஜை பண்ணும் பொழுது ரொம்ப துன்பப்படுத மாதிரியான ஒரு காட்சியை நம்மால் காண முடிகின்றது. ஆகவேதான் பல தடவை கூறுவது சாஸ்திரத்தை படிக்க வேண்டும், சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். சாஸ்திரம் என்பது கர்மகாண்டம் உண்டு, ஞானகாண்டம் உண்டு. 2 கண்களை போன்றது, 2 கால்களை போன்றது, 2 மூக்கு தோரத்தை போன்றது, 2 காதுகளை போன்பது. ஒன்று ஞானகாண்டம், ஒன்று கர்மகாண்டம். ஞானகாண்டம் என்பது வெறும் அறிவு சொரூபத்தை தரக்கூடிய விஷயங்களை கூறப்பட்டிருக்கின்றது ஞானகாண்டம். பகவத்கீதை, உபநிடங்கள், பிரம்மசூத்திரம் இதெல்லாம் ஞானகாண்டங்கள். மற்றது சாஸ்திரம் இனி ஒரு பக்கம், அது கர்மகாண்டம். எவ்வாறு பூஜைகளை செய்ய வேண்டும், எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும், இறைவனை எவ்வாறு பாடல்கள் வழியாக ஸ்துதிக்க வேண்டும், எந்த மந்திரத்தை சொன்னால் அதற்கு என்ன பலன் கிடைக்கும், எந்த மந்திரம் எவ்வாறு சொல்ல வேண்டும், எந்த மந்திரம் எந்த சமயத்தில் சொல்ல வேண்டும், இப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் உண்டு. அது மோட்சத்தை தரக்கூடியதல்ல. இந்த உலகத்திலே பௌதீக சுகங்களை எவ்வாறு தேவதைகளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுவது, அதற்காக அந்த சாஸ்திரம். இது மோட்ச சாஸ்திரம். மோட்ச சாஸ்திரம் என்றால் நம்மை நாமே அறிந்து கொள்ளுவதற்கான சாஸ்திரம், ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வதற்கான சாஸ்திரம், இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கான சாஸ்திரம். இதை ஞானகாண்டம் என்பார்கள். ஆக இதை அறியாதவர்களுக்கு வாழ்க்கையில் பயம் என்பது மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக உள்ளது. ஆகவே இந்த ஞானகாண்டமாகிய பகவத்கீதையை படிக்க வேண்டும். இதில் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சயதி ததகம் பக்தி உபகிருத அஸ்னாமி. யாராவது என்னை வழிபட்டால் அந்த வழிபடும் பொழுது எனக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த பொருளானது என்னால் உருவாக்கப்பட்டது, அது பிரபஞ்சத்தில் உள்ளது, அது இறைவனால் உருவாக்கப்பட்டது, அது பஞ்சபூதத்தால் உள்பட்டது. ஆக இந்த பொருளை நீ தருகிறாய் என்ற எண்ணத்துடன் பண்ணினாலும் நீ துன்பப்படக்கூடாது என்பதற்காக பகவான் இங்கு கூறியிருக்கின்றார். உன்னால் முடிந்த அளவு நீ எனக்கு பூஜை செய்தால் போதும். பூஜை செய்யும் பொழுது நீயும் சொந்தமாக கலங்கக்கூடாது, துன்பப்படக்கூடாது, மற்றவர்களையும் துன்பப்படுத்தக்கூடாது. அதற்காகத்தான் சுலபமான வழியை, பத்திரம் என்று சொன்னால் இலை, புஷ்பம் என்று சொன்னால் பூ, பலம் என்று சொன்னால் பலம், பழம், தோயம் என்று சொன்னால் தண்ணி. இது ஏதாவது எளிய வழியிலேயே முடிந்த அளவு கஷ்டப்படாமல், தானும் கஷ்டப்படாமல், மற்றவர்களையும் கஷ்டப்படுத்தாமல், அப்பேற்பட்ட அன்போடு நீ துன்பப்படாமல் பிரேமத்தோடு அன்போடு நீ சந்தோஷத்தோடு எனக்கு தருவாயானால் ஹிருத அஸ்னாமி, அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஸ்ரீமத் பகவத்கீதையில். இங்கு
பகவானை பூஜை எப்படியாவது பூஜை பண்ண வேண்டும், மகிழச் செய்ய வேண்டும் என்றெல்லாம் துன்பப்படக்கூடிய மனிதர்களை நாம் ஏராளம் பார்க்க முடியும். அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் இப்பேற்பட்ட ஞானகாண்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த வழிபாடு பட்டாலும் இது இந்த உடம்பை சார்ந்தது. ஆத்மாவுக்கு வழிபாடு என்பது தேவையில்லை. ஆத்மா என்பது இந்த பரம்பொருளை சார்ந்தது, அது அழிவற்றது. அதை அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதை நாம் அடைவதற்கு ஒன்றுமில்லை, அதாகத்தான் நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்த்துவதற்கு இந்த ஞானகாண்டம், பகவத்கீதை, குரு, நம்முடைய அந்த சுய முயற்சி இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுகின்றது. ஆக பகவத்கீதை என்கின்ற ஞானகாண்டமாகிய இந்த பகவான் சொன்ன இந்த புஸ்தகத்தை தினமும் படிக்க வேண்டும், தினமும் இதை விசாரம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். ஹரி ஓம் தத்சத்.